இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு காலையிலேயே கிளம்பியாச்சுங்க. நானும் டேடியும் வந்து பல்லாவர சந்தைக்கு போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் காலையில் கிளம்பியிருக்கிறோங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:50 இருக்கும். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நானும் டேடியும் பேசிக்கிட்டே அப்படியே கிளம்புனோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல நின்று ஒரு டீயை சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து நான் எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நேராக வந்து பல்லாவர சந்தைக்கு வந்தாச்சுங்க. காலையில் வந்து மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் வந்து ஒரு கடையாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. ஸோ கடையாக வந்து இந்த கடை, இந்த பழைய கால பொருள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வாரம் வந்து ஒரு 2-3 வேல்வ் ரேடியோ வந்து புதுசாக வந்திருக்குது. போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் ஒரு 2-3 வேல்வ் ரேடியோ புதுசாக வந்திருக்குது. நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. இந்த ப்ரெஸ்டீஜ்ன்ற ஒரு மாடல் வந்து ஆன் கண்டிஷன்லேயே இருக்குது, ஆன் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த வேலியன்ட் ரேடியோ அதுவுமே வந்து ஆன் ஆகும்னு சொன்னாங்க. ரேட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி போயிட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பக்கத்து கடையில் வந்து 2 பிரிண்டர் வச்சுருந்தாங்க. ஹெச்பியோடைய ஒரு லேசர் ஜெட் பிரிண்டரு. ஸோ இந்த கடையில் வந்து 2 தம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் இங்கே வேறு எதுவும் திங்ஸ் எதுவும் இல்லை. நம்ம வழக்கமாக வந்து கடையில் வாங்குகிற கடை தான். ஸோ வேறு கடைக்கு நம்ம போயாச்சு. இந்த கடையில் வந்து 2 ஹாட் வீல் கார்ஸ் இருந்ததுங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மாடலும் வந்து பழைய மாடலு. ஸோ கலெக்ஷன்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 ஹாட் வீல்ஸ் வாங்கியிருந்தேன். பட் ரேட் வந்து கம்மி பண்ணுற மாதிரியே தெரியல. நானும் ரொம்ப நேரமாக பேசினேன். இருந்தாலும் வந்து ஒரே ரேட்டு தான் சொல்லிட்டாரு. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதே அப்படின்ட்டு வாங்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியோடைய ஒரு பாக்கெட் டைரி மாதிரி இருக்குது. இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் இது என்ன பொருள் அப்படின்ட்டு. பாக்கெட் டைரி அப்படின்னு போட்டிருந்தது. அந்த நோட் பேடு அந்த மாதிரிலாம் நம்ம கான்டாக்ட் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு டிவைஸ்ன்னு போட்டிருந்தது. பல்லாவர சந்தைக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து டிவைஸ்லாம் வந்து கற்றுக்கலாம். என்னென்ன பொருள்லாம் வந்து இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன டேப் ரிகார்டு. இது வந்து பார்க்கும்போது பெருசாக நம்ம பூம் பாக்ஸை அப்படியே குட்டியாக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நேஷ்னல் பேனசோனிக்கில் வந்து நான் பார்க்கல. ஸோ இப்போ தான் வந்து பார்க்குறேன். அப்புறம் பாருங்களேன், இந்த டாய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 407 வண்டி, ஒரு ரெக்கவரி வண்டி. பார்க்கவே அழகாக இருக்குது. இது வாங்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது கூடவே கொடுங்க, ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தரேன்னா அவர் வந்து இல்லைப்பா அதுக்கு தனி ரேட்டு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஷார்ப் பிராண்டோடையது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாதவன் அண்ணன் ஷாப்புக்கு போயிட்டேங்க. இங்கே வந்து பார்த்ததுமே எனக்கு இந்த சில்வஸ்டர் ஸ்டாலின் மூவிலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக ரேம்போ மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு டிவிடி பிளேயர் ஒன்று வச்சுருக்கேன், சிடி பிளேயர் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு 3 கலெக்ஷன் இருந்துச்சு. ரேம்போ 2, ரேம்போ 3 இருந்தது. ஸோ இது நல்லா இருக்குதே அப்படின்ட்டு கேசட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வாங்கிட்டேன். ஒரு 3-4 பீஸ் இருந்தது, 3-4மே வாங்கிட்டேன். லாக்அப்பு, அதுக்கப்புறமா ரேம்போ 2, ரேம்போ 3, அப்புறமா இன்னொரு ஏதோ ஒரு மூவி, 3மே வந்து பார்த்திங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலின் நடிச்சது தான். ஸோ அதனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்புது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. இது வந்து பெயிண்டிங்ஸ்னால் ஹேண்ட்மேடு பெயிண்டிங்ஸ் கிடையாது, பெயிண்டிங்ஸோட பிரிண்ட்டு. அப்புறமா ஒரு சிஆர்டி டிவி வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர்ஸு இதெல்லாம் நிறைய வச்சுருக்கிறாரு. நமக்கு ஒரு சோனி எரிக்சன் செட்டு ஒன்று கிடச்சிதுங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து எடுத்துட்டோம். இந்த ஃபோனே ஒர்க் ஆகலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து அந்த பேட்ரி ரொம்ப மெயின். BST 33 பேட்ரி வந்து சோனி எரிக்சனில் இப்போ வெளியே எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மரப்பாச்சி பொம்மை 2 இருந்தது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இந்த பொம்மை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பல்லாவரத்தில் தான் நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னார், இது வந்து கல்யாண சீரில் வந்து கொடுப்பாங்க தம்பி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்களேன், உலக ஆண்கள் தினம் அப்படின்னு வந்து எழுத்துக்கள் பொறிச்சிருக்கிறாங்க. 4/8/2009 சிறந்த தொழிலாளர் அப்படின்னு வந்து போட்டிருக்குது. அவருடைய பேர் போட்டிருக்குது. ஸோ யாருக்காக ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆண்கள் தினம்னு போட்டு அவார்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன சப்வூஃபர்னு தெரியலங்க. ஆனால் பெரிய சைஸு, நல்லா பெரிய சைஸு. நான் பிராண்டு நேம் வந்து பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து நிறைய இந்த ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுங்க. இந்த ஆம்பில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸு, இது வந்து இந்த ஆட்டோவில் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து நிறைய கிடந்தது. ஆம்பிளிஃபயரில் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு. வேறு என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஒரு மோட்டரோலா செட்டு ஒன்று இருந்துச்சுங்க. செட்டு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ரொம்ப பழைய மாடலு. ஸோ அதனால் நான் சோனி எரிக்சன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
அப்புறமா என் பக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் வந்து இந்த சோனியோட ஒரு ரேடியோங்க. இது பாருங்கள், நல்லா இப்போ கொஞ்சம் பெரிய சைஸு. ஆனால் டியூனிங்லாம் வந்து ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா ஒரு சுவிட்ச் ஒன்று வந்து காணும் அங்கே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கடைக்கு போயாச்சு. இன்றைக்கி சந்தையில் வந்து நிறைய பொருள் விண்டேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பொருள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அப்புறமா இங்கே ஒரு இடத்துல இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து நிறைய குட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே ஏதாவது திங்ஸ் இருக்குமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இங்கே 2 கடையிலுமே வந்து பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை. சோனியோட சில பூம் ஹெட்செட்டு, அதுக்கப்புறமா ஸ்பீக்கர்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ இதை அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கடைக்கு போயிடலாம். இங்கே வந்து இந்த கப்பல் 2 மரக்கப்பல் வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஷோ பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து PS3ங்க. இது வந்து பெரிய சைஸ் மாடலு. அந்த பல்ஜாக இருக்கும் பார்த்தீங்களா, பெருசு அந்த மாடல். இது 2 இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3500 சொன்னார். அதுக்கப்புறம் 3000 கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த கடைக்கு பக்கத்து கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெரிய கம்ப்ரஸரு. இந்த கம்ப்ரஸர் வந்து மல்டி யூசேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. நிறைய இந்த பெயிண்டிங் பர்பஸ், அதுக்கப்புறமா கமர்ஷியலாக வந்து கடைங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்ரஸரு. ஒரு கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா அப்படின்னு சொன்னார். நீங்கள் 2மே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 30 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து 30 ரூபான்றது வந்து அது எவ்வளோ அது கரெக்டான ரேட்டு தானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும் அந்த புதுசாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா. ஸோ ஒன்றா சிங்கிளாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கலாங்க. ஸோ கடைக்காரங்களுக்கு ஒரு நல்ல இது இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறது. ஸோ அதுக்கப்புறமா இந்த கடையில் வந்து ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க, சாம்சனுடைய பூம் பாக்ஸு. வித்து நம்ம சிடியும் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், டிஸ்க்கும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாய் கடைக்கு வருவோம் பார்த்திங்களா, அந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு HTC ஃபோன் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து இதில் வந்து பீட்ஸ் சப்போர்ட் இருக்கும். இதில் ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதனாலேயே வந்து இதை நான் வாங்கினேன். இதில் வந்து அந்த கப்பு வந்து பேக் சைடு கப்பு வந்து அடிக்கடி விழுந்துருது. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறமா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஃபோன் ஒன்று இருந்துச்சுங்க. இது வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாடல் வந்து நம்ம சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து டிஸ்பிளே ப்ரோக்கன். அதனால் ஸோ அதை எடுத்து பார்த்து அப்படியே வச்சாச்சு. அடுத்த கடையில் வந்து இந்த லேப்டாப்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாருங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம லேப்டாப்லாம் கவர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, லேப்டாப்பு, மொபைல் அதெல்லாம். ஸோ அதே கடையில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் டேமேஜாக இருக்குதுங்க. இந்த HTC ஃபோனை நான் எதுக்கு வாங்கினேன்னா, இதில் வந்து டிஸ்பிளே உடையலைங்க. அதனால் வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டேன். கண்டிப்பாக இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்ரு, அதுக்கப்புறமா 2 பெரிய பெரிய கட்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பல்லாவரத்துலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் கண்ணில் மாட்டுச்சு. நான் இவ்வளோ நாள் சந்தைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து நான் பார்க்கவே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. அப்புறமா கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது தான் வந்து நாபலாக இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை இது ரேடியோவா என்ன ஏதுன்னு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மேலே ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வேளை இது வந்து ரெக்கார்ட் பிளேயராக இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து ஒரு 7000 ரூபா கிட்ட சொன்னாருங்க. ஃபஸ்ட்டு 8000 ரூபா சொன்னார். அதுக்கப்புறம் 7500 கொடுக்குறேன் அப்படின்னாரு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 7000 எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ பட்ஜெட்டு நம்மளால் வந்து இப்போ முடியாது அப்படின்ட்டு நம்ம அதை வாங்கலை. செக் பண்ணிவிட்டு மட்டும் இருந்தோம், என்ன இது எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து சந்தையில் வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பிராண்டு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பிராண்ட் நேம் எங்கேயுமே போடல. அதுக்கப்புறமா தான் ஒரு இடத்த பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த டோரில் வந்து அந்த டாக் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, HMV டாகில் ஒரு லோகோ சிம்பிள் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் தெரிஞ்சுது இது வந்து HMV பிராண்டு அப்படின்ட்டு. ரொம்ப ரேரான மாடல் நினைக்கிறேங்க கண்டிப்பாக. ஸோ யார் வாங்கினாங்களோ தெரியல. இன்றைக்கி சந்தையில் வந்து ஒரு வித்தியாசமான பொருளை பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு ஷாப்புக்கு வந்துட்டுங்க. வழக்கமாக இங்கே பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்களா அந்த கடை. இங்கே வந்து நிறைய ஆன்டிக் ஐட்டம்ஸ் வந்து இந்த வாரம் சந்தையில் போட்டு வச்சுருக்குறாங்க. இவர் கடையில் நிறைய இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருந்தது அப்படின்னு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பழைய வோல்ட் மீட்டர் ஒன்று இருந்துச்சுங்க. இது பர்டிகுலராக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சரியாக தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இதுவை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக 2 பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருந்தது, பழைய ஸ்பீக்கர்ஸு. கண்டிஷனுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மெஷெல்லாம் வந்து கிளியாமல் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. சரி, இவர் கடையில் வந்து ஒரு மோட்டோரோலா ஃப்ளிப் ஃபோன் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ளிப் ஃபோன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு V3 ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து ஏதாவது ஸ்பேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்தோம். அப்புறமா இந்த பாருங்கள், ஆப்பிள் ஃபோனோடைய நிலமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பக்கா டேமேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி எதுவுமே சரி பண்ண முடியாது கண்டிப்பாக.
கேமரா அந்த மாதிரி ஏதாவது வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை வந்து நான் ரேட்டு பேசி பார்த்தேங்க. 800 சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுங்க அப்படின்னேன். கம்மி பண்ணுற மாதிரியே தெரியல. நான் வந்து 1200 போட்டேன் காலையில். உங்களுக்காக வேணால் 800 தரேன்னாரு. சரி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறமா லேப்டாப்ஸ் கொஞ்சம் இருந்தது. மேக் கொஞ்சம் வச்சுருந்தாருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்குது, ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு ஒரு வாட்டி அப்படியே பார்க்கலான்னு போயிட்டேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது ஏதாவது திங்ஸ் எதனா தேவைப்படுச்சுன்னா பார்த்துட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்குங்க. ஸோ மக்களே, இன்றைக்கி சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 வரைக்கும் ஓகேங்க. அதுக்கப்புறமா வெயில் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். சரியான வெயில், அந்த மாதிரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜானகிராமன் கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து ஒரு வால்வ் ரேடியோ இருந்துச்சுங்க. இந்த வால்வ் ரேடியோ மாடல் பார்த்ததுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் கண்டிஷன் தான் ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷன். மேலெல்லாம் வந்து அந்த ப்ளைவுடெல்லாம் பிச்சுக்கிச்சு. அந்த ஸ்பீக்கர் கோன் செட்டெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் வேல்வ்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. உள்ள ஸ்பேர்ஸ் வந்து எதுவுமே மிஸ் ஆகலை. ஸ்பேரெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து டேடி போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்னடா சொல்கிறது, இதை நான் வாங்க தான்டா போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து வேணாம்ப்பா, வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இந்த ரேடியோ பிடிச்சிருக்குது, வாங்குறதுனா வாங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே, இவ்வளோ சொல்கிறாரே அப்படின்ட்டு நானும் வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்க்கலாம், இதுக்கு மேலே வந்து இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோமா, இல்லைனா வந்து ஸ்பேர்ஸுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோமா என்னன்னு தெரியல. ஆனால் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டோம். ஒஸ்ட்டான கண்டிஷன் தான். சரி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ வேறு சில திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாரு. இந்த ஒரு மர பீரோ, அதுக்கப்புறமா அந்த மர டீப்பா, அப்புறமா இது பாருங்களேன், கொஞ்சம் ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரேடியோ எடுத்து அப்படியே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. சரி ஓகே, ரிஸ்க் எடுக்கலனா எப்படி அப்படின்ட்டு வாங்கியாச்சு. வால்வ்ஸ்லாம் இருந்ததால் வந்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டோம். டேடி பாருங்கள், ரேடியோ வாங்கின சந்தோஷத்தில் வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா தான் தெரிய போகுது இதோடைய கண்டிஷன் என்ன எப்படி ஏதுன்ட்டு. கொஞ்சம் நாபெல்லாம் நல்லா இருந்தது, டியூனிங்லாம் கொஞ்சம் ஆச்சு. சரியா, அதனால் சரி பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம வேல் ரேடியோவே வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். இருக்கிற வேல் ரேடியோ வந்து சர்வீஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்கு ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது மெயினாக. சரி பரவாயில்ல, இது ரெடி பண்ணலனால வந்து அந்த வேல்வ்ஸ் ரிமூவ் பண்ணி வேறு எதுக்குன்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டோங்க. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து இந்த கேமராவுக்கு யூஸ் பண்ண சிசிடிவி கேமராக்கெலாம் வரும் பார்த்திங்களா, பிசிபி. அந்த பிசிபி போர்டு ஒரு பிளேட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கிறாரு. இது வந்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன். கண்டிஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வழக்கம் போல் இங்கே ட்ரில்லிங் மிஷின்ஸு, கமாண்டர்ஸு, அதுக்கப்புறமா இந்த கட்டிங் மிஷின்ஸ்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருக்கிறாங்க. 700, 800, 1000, 1200, 1500 இந்த ரேஞ்சில் வந்து விற்றுட்ருக்குறாங்க. ஸோ நண்பர்களே, இவ்வளோ தான் வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. போதாதுக்கு இந்த ரேடியோ வேறு தூக்கிட்டு போனோம். எப்படி தான் போகிறோமேன்னு தெரியாத அளவுக்கு நான் அப்படியே போயிட்டுருந்தேன். ஸோ இந்த கடையில் வந்து போகும்போது பார்த்தேங்க, நிறைய இந்த டாய்ஸ் ஐட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200, 150 அந்த ரேஞ்சு வந்து சொல்கிறாங்க. பாக்ஸோடு இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது, ஒரு சிலதெல்லாம் நல்லா புதுசாக அப்படியே இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப கொடுமையாக அடிச்சிட்டு இருந்தது வெயிலுங்க இன்றைக்கி. அந்த பீஸு பாக்ஸு அப்புறமா அந்த ரேடியோவெலாம் தூக்கிட்டு வந்ததில் ரொம்ப செம்ம டயர்டாகிடுச்சு. இந்த வேல்வ் ரேடியோஸ் வந்து நான் கிளம்புற வரைக்கும் அப்படியே தாங்க இருந்தது, சேல் ஆகாமல். ஸோ யாருக்குன்னா தேவைன்னா பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த ரேடியோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இந்த வேல்வ் ரேடியோ மர்பி பிராண்டுங்க இது. இந்த ரேடியோ வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்மளுடைய கலெக்ஷன், இந்த ரேம்போ சீரீஸ் கலெக்ஷனு, அதுக்கப்புறமா லாக்அப் அப்படின்ற ஒரு படம். இது வந்து ஒரிஜினல் கேசட்டு. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. நம்மக்கிட்ட ஒரு பிளேயர் ஒன்று இருக்குதுங்க, சிடி பிளேயரு. அதுக்காக தான் இதை வாங்கினேனே. அந்த பிளேயரும் அதுக்கப்புறமா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணி இது எப்படி இதுவாகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த பிளேயர் ஒர்க் ஆச்சுனாலே போதும் அப்படின்றதுக்காக தான் டெஸ்டிங்காக வாங்கினேன். அப்புறமா இந்த ஹாட் வீல்ஸ் 2 கார் வாங்கினேங்க. இந்த ஃபஸ்ட்டு கார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா இருந்ததுங்க. இதுதான் மெட்டல். ரெண்டாவதாக இன்னொரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாஸ்டிக்கு. ஆனால் கீழே இருக்கிற சேசஸ்லாம் வந்து மெட்டல் தான்.
ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு மாடலு. கீழே வந்து அதோடய டேட்டு போட்டது 1970s 80s ஏதோ போட்டிருந்துங்க. ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். இந்த கார் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கார் தான். கீழே இருக்க சேஸ் மட்டும்தான் வந்து மெட்டல். ஸோ வேறு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு காட்டுறேன். இந்த HTC ஃபோன் பார்த்தீங்களா, இந்த ஃபோனை வந்து நான் வாங்கிட்டேன். ஆனால் வந்து ஸ்பீக்கர் இல்லைங்க. இதை வந்து நான் வந்ததுமே வந்து செக் பண்ணி பார்த்து ஆன் பண்ணிட்டேங்க. இது எப்படி ஆன் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் சரிங்களா. அந்த பவர் கீயை வந்து பைபாஸ் பண்ணி இதை வந்து நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி பைபாஸ் பண்ணது அப்படின்றத வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா இது வீடியோ வந்து போட்டால் ரிப்பேர் வீடியோ சேர்த்து போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதை நான் ஆன் பண்ணிட்டேன், இருங்க காட்டுறேன். பவர் கீ அப்பயும் ப்ராப்ளம் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் அழுத்தி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். செட்டு வந்து சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து இந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல. டிஸ்பிளே வந்து ஓகே, உடையில நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெறும் அந்த கீஸ், அதுக்கப்புறமா ஒரு ரிங்கர் ஒன்று இல்லைங்க இதில். ஸோ ரிங்கர் நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு இதில் பாட்டெல்லாம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோ, ரிப்பேர் வீடியோ, மார்க்கெட் வீடியோ, மார்க்கெட்லேருந்து என்னென்ன பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து இதை பார்க்கும்போது சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வந்து நீங்களே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலு. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கிராஸு போட்ட ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் நான். இது கூடவே வந்து ஒரு லைட் ஒன்று வந்துச்சு. அந்த லைட் மேலே இதை வச்சோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட் அமைஞ்சு எரியும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் ஒன்று வாங்கிடுறேன். இது வந்து நான் ஒரு 100 rupees கொடுத்து தான் வாங்கினேன். நம்ம மாதவன் அண்ணன் ஷாப்பில் தான் வாங்கினேன். இருங்க, உங்களுக்கு வந்து இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லைட்டு மேலே அப்படியே அந்த கிளாஸ் ஸ்டோன் வைக்கும் போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிரைட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த பிக்சர் வந்து நல்லா தெரியுது. இருட்டில் பார்த்தா வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஹேண்ட் இருக்கிற மாதிரி அப்படி நடுவில் வந்து கிராஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் ஒரு 100 rupees தானே அப்படின்னு கொடுத்து வாங்கிட்டேங்க. ஸோ நண்பர்களே, வீடியோ வந்து அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ரேடியோ வந்து முடிஞ்சால் நான் ரெடி பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன், இல்லைனா அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 ரேடியோ கலெக்ட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறமா இதை போடுறேன். நண்பர்களே, இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனதால் கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வந்து வாங்க முடிஞ்சுது. இந்த சோனி எரிக்சன் செட்டுமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோவாக போடுறேன். இதோடைய பேக்டோர்லாம் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. நிறைய திங்ஸ் வந்து பாக்ஸில் வந்து அப்படியே இருக்குது. அப்போது சர்வீஸ் பண்ண பீஸு, ஸ்பேர்ஸ்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.